பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்முடைய சபையிலே போன புதன்கிழமை முதல் 5ஆம் தேதி முதல் அதிகாலை துதி ஸ்தோத்திர ஆராதனை நடைபெற்று வருகிறது. அநேகர் கலந்து கொண்டு வருகிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அந்த அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை மெய்ஞானம் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. அல்லேலூயா. யாரிடத்திலே நல்ல ஆலோசனை இருக்கிறது சொன்னால் எந்த மனுஷனிடத்திலும் நல்ல ஆலோசனை இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இங்கே சாலமோன் சொல்லுகிறார், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். அப்படி என்றால் ஆலோசனையும் மெய்ஞானமும் இயேசுநாதரிடத்திலே இருக்கிறது. அப்ப இயேசுநாதர் தான் சொல்லானே புத்தி வல்லமை என்னுடையது. அப்ப ஞானம், புத்தி, அறிவு, மெய்ஞானம் எல்லாம் இயேசுநாதரிடத்தில் இருக்கிறது, மனுஷனிடத்தில் இல்லை. படிச்சா அறிவு பெருகும், ஆனா ஞானம் பெருகாது. ஞானம் இயேசுநாதர் தான் கொடுக்கணும். ஞானம் இருந்தால் படிப்பு தானாய் வரும். ஞானம் இருந்தால் எல்லாவற்றிலும் சகலகல வல்லவனாய் நாம் தேரலாம். ஞானம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் இயேசு உங்களை அறைகோடு விட்டு கூப்பிடுகிறார், நானே மெய்ஞானம், என்னிடத்தில் புத்தி இருக்கிறது, என்னிடத்தில் அறிவு இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலையில் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.